அப்படி போடு. அண்ணாமலை மாஸ் என்ட்ரி. விஜய்க்கு எதிராக நேரடியாக களமிறங்கிய அண்ணாமலை சமாளிக்குமா டிவிகே? சட்டமன்றத்தில் வேலுமணி, எடப்பாடி ஒன்றாக இணைந்து திருப்பி அடித்ததால் திகைத்து நின்ற திமுக. மோடி திடீர் உத்தரவு. 6 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் டெல்லி பாஜக. தமிழக பாஜக தலைவரின் பதவிக்கு பேராபத்து. விஜய் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள். சட்டமன்றத்தில் ஒலித்த அண்ணாமலையின் பெயர். யார் எதற்காக பேசினார்கள்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல்கள்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருந்தாலும் சட்டமன்றம் என்னவோ உப்புக்கு சப்பு இல்லாம தான் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் தமிழக சட்டமன்றம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம். ஏன்னா காங்கிரஸும் திமுகவும் ஒரு பக்கம் எங்களாலதான் நீங்க ஜெயிச்சா, உங்களாலதான் நாங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ காதர் பாட்டு அவங்க பாத்தீங்கன்னா, எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, பாரத் ஜோடாவால தான் திமுக இன்னைக்கு 20க்கு மேலான எம்பிக்களே வந்துச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் பேச, KN நேரு அவங்க எங்களால தாங்க நீங்க ஜெயிச்சீங்க, பாரத் ஜோடாலாம் வந்தீங்க, ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் ஜெயிக்கல, தமிழ்நாட்டுல நாங்க தான் ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இவரை பேச, உடனே ஆதவ அர்ஜுனா எழுந்திருச்சு இன்னைக்கு திமுக கூட இன்னைக்கு IUMலோ விசிக்கவோ காங்கிரஸோ இல்லைன்னா 10 தொகுதி கூட ஜெயிச்சிருக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் பேச, இன்னைக்குதான் சட்டமன்றம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாரு. மகளிர்களுக்கு எல்லா பேருந்துலயும் ஃப்ரீயா போலாம். LSS, இந்த மப்சல், இந்த மாதிரி மாநகர பேருந்துகள், நகர பேருந்துகள், எல்லா பேருந்துகள்லயும் மகளிர்கள் இலவசமா போலாம். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்னபூரணி திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் தரப்போறங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாரு. கூடவே பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுது தமிழக அரசுன்னு அறிவிப்பை வெளியிட்டாரு. அங்கதான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ட்ரியை கொடுத்தாரு. அண்ணாமலையோட என்ட்ரி சாதாரண என்ட்ரி இல்ல. எது பாத்தீங்கன்னா திமுகலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் செயல்பட்டுச்சோ, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு உண்டான விஷயம் விஜய் அவர்கள் கைவிட்டது உடனே அண்ணாமலையோட என்ட்ரி அங்க இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஆளுங்கிறது பல நேரத்துல அவர் நிரூபிச்சுதான் இருக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலையும் அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரமா ஒவ்வொன்றையும் விஜயனுடைய அரசுக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா இதையெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ண போறாருங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள், சரி ஓகே, நீங்க விமான நிலைய திட்டத்தை தான் கைவிட்டுட்டீங்க, சரி புதிய இடம் எங்க இருக்குது, அதுக்கு உண்டான மாற்று திட்டம் எங்க இருக்குதுன்னு கூடவே நீங்க அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சரியான ஒரு அரசு நிர்வாகத்தை செயல்படுத்துறீங்கன்னு நாங்கெல்லாம் நம்புவோம். ஆனா நீங்க எதுவுமே பொத்தாம் பொதுவா அறிவிப்பெல்லாம் அரசு பரந்தூர் விமான நிலையத்தை திட்டத்தை நாங்க கைவிடுறங்கிற அறிவிப்பு மட்டும்தான் விட்டீங்களே தவிர மாற்று யோசனையோ மாற்று திட்டமோ இந்த அரசுகிட்டயே இல்ல. இனிமேலுக்கு தமிழ்நாடு அடுத்த 10 வருஷம் இன்னும் பின்னோக்கி தான் இவங்களால இந்த அறிவிப்பால போக போகுதுங்கிறதையும் தெளிவா எடுத்து வச்சாரு. அது மட்டும் இல்லாம ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, டெல்லி இந்த விமான நிலையங்கள் எல்லாமே ஏறத்தாழ 5000 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள். அங்க சர்வதேச விமான நிலையங்கள்ல அங்க மக்கள் பயணிகளினுடைய வருகையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அங்க எளிமையா தொலைநோக்கு திட்டத்தோட விமான நிலையத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான சிறப்பு நிதிகள் எல்லாமே மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க சென்னையில இருக்கிற விமான நிலையம் வெறும் 1300 ஏக்கர் தான். இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு பயணிகளை எவ்வளவு நாளைக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திரு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு நேரடியாவே வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை இது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவருடைய அமைப்பு சார்ந்தவர் மேல வழக்கு பதிவு செஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் நேரடியா குரல் கொடுத்தாரு. ஏங்க, பலரும் பலவிதமா கொச்சையா பேசிட்டு இருக்கிற டிவிகேவோட நிர்வாகிகள் எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, புகார் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறீங்க, ஆனா எங்களுடைய நிர்வாகி மேல நீங்க வழக்கு பதிவு செஞ்சுக்கிறீங்க. அந்த வழக்கு பதிவு கூட டிவிகேவோட நிர்வாகி தான் முதல்ல தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நீங்க வழக்கு பதிவு செய்யறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் திமுகவும் கடந்த காலத்துல செஞ்சுச்சு,
நீங்களும் திமுகவோட 2.0 தான் உங்களுடைய அரசும் செயல்பட்டுட்டு இருக்குது. நீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய்க்கு அண்ணாமலை அவர்கள் வச்சிருந்தாரு. ஆனா இனிமேலுக்கு 2031ங்கிறது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற களம் நேரடியா மாறப் போறது நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியுதுங்கிறதான். அண்ணாமலை அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இதுதான் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இனிமேலுக்கு களம், தமிழக அரசியல் களம் சூடாதான் இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம எல்லாமே வேலுமணி, எடப்பாடியும் பிரிஞ்சிட்டாங்கன்ட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல வேலுமணியும் எடப்பாடியும் ஒன்னா சேர்ந்து திமுகவை வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூருடைய நலத்திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா திமுக நாங்கெல்லாம் அவ்வளவு பண்ணோம், இவ்வளவு பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற அரசு எதுவுமே பண்ணலன்னு டிவிக்கே கேள்வி கேட்க உடனே வேலுமணியும் எடப்பாடியும் எழுந்துருச்சு. ஏங்க நாங்க ஆட்சி காலத்துல தாங்க கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதிகள் எல்லாம் கொடுத்தோம், நாங்க தான் பாலம் கட்டணும், நாங்க கட்டின பாலத்தை தான் நீங்க தான் திறந்து வச்சுட்டு நீ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் பொழந்து கட்ட, உடனே குறுக்க பூந்து வேலுமணி அவர்கள் ஏங்க அந்த பாலம் 55% நாங்க கட்டணும், நாங்க தான் நிதி கொடுத்தோம், இந்த கொரோனா வந்ததுனால அந்த பாலம் முழுமையடையாம போயிருச்சு, இடையில நீங்க திறந்து வச்சீங்க அவ்வளவுதானே தவிர உங்களோட ஆட்சி காலத்துல கோயம்புத்தூருக்கு எந்த விதமான வளர்ச்சி நிதியுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொழந்து கட்டினாரு. ஆனா முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, எங்களோட அண்ணன், எங்களோட பொதுச் செயலாளர், எங்களோட முன்னாள் முதலமைச்சர்னு வேலுமணி பேசினதான் மிகப்பெரிய ட்விஸ்டாவே இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்திருக்குதுங்கிறதான். அது மட்டும் இல்லாம பாஜகவுல மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உத்தரவு பாஜகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் கொடுத்திருக்கிறாரு, அசைன்மெண்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய தகவலா வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்கள், அவங்க கூட நெருங்கி பழகணும், அவங்களோட குரலை கேட்கணும், அந்த குரலுக்காக நீங்க செயல்படணுங்கிற ஒரு முக்கியமான உத்தரவையும் மத்திய அமைச்சர்களுக்கும் சரி, பாஜகவோட உயர்மட்ட தலைவர்களுக்கும் சரி மோடி இது ஸ்ட்ரிக்ட் அசைன்மெண்டாவே கொடுத்திருக்கிறாராமா, முக்கிய உத்தரவாவே பிறப்பிச்சிருக்கிறாராமா. அதுக்கு ஏற்றாறு போலதான் 2029 தேர்தல் களம் காணணும் அப்படிங்கிறதுல மோடி அவர்கள் உறுதியா இருக்கிறாராமா. அதை மையமா வச்சுதான் அடுத்து நடக்கக்கூடிய 6 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தயாராக போகுது. உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாமே பாஜக அதே கொள்கையோட அதே மாதிரிதான் தேர்தல் திட்டங்களையும் வகுக்குன்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஆனா இங்க தமிழக பாஜக ஐசியூல இருக்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு எல்லாமே ஒரு சந்தேகமா இருக்குது. திரு நயினார் அவர்கள் பாத்தீங்கன்னா மாத்தனாதான் இங்க தமிழக பாஜக அடுத்து ஒரு செங்கலையாச்சும் நவத்த முடியுங்கிறது தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அதிருப்தி குரல்களை எழுப்பக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் போனதுக்கு அப்புறம் நாங்க வானத்தை வில்லா வளைச்சிருவன்லாம் பேசினாங்க பாஜகவுடைய தலைவர்கள். ஆனா இன்னைக்கு பாஜக எங்கடா இருக்குதுன்னு எல்லா இடத்துலயும் தேடக்கூடிய நிலைமையில நயினாரும் அந்த 4 பேரும் சேர்ந்து கட்சியை கொண்டு போய் முட்டு செந்தல நிறுத்திட்டாங்க. ஆனா இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜகவை கண்டுக்கிறாரா இல்லையாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. ஏன்னா அவரு சென்னை தென் மாநில முதல்வர்களுடைய மாநாட்டெல்லாம் கலந்துக்கிட்டு போனாரு. ஆனா இந்த தமிழக பாஜகவை கண்டுகிட்ட மாதிரியே ஒன்றும் தெரியல. இது எல்லாமே இனிமேலுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அமித்ஷா அவர்கள் வந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம விமானம் பிடிச்சி அவரு டெல்லி ஓடிட்டாரு. ஆனா இங்க தமிழக பாஜக தலைவர் மாற்றணும்னு டெல்லியும் யோசனையில் இருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல்கள் கசிந்திட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இன்னைக்கு ஒலிச்சுது. யாரு அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணன் தான். அவரு தேர்தலுக்காக உழைச்ச அண்ணாமலைக்கு நன்றியை தெரிவிச்சாரு. இது நன்றி சாதாரணமா இல்லை. ஏன்னா அவரு நயினாரோடைய காலத்துலதான் தேர்தல் நடந்துச்சு, நயினாருக்கு நன்றி சொன்னாரு. சரி, ஏன் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்கிறதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாவா அமைஞ்சிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில். நன்றி.